நல்லா பண்ணிட்டு நல்லா இருக்குண்ணே. உங்களோட சரி சரியான அந்த பதத்துக்கு வர பாமியில் வளாது வைய மறிவள்ளஞ்சுரக்க மன்னன் கோமுறை அரசு செய்ய குறையிலா தீகள் வாழ்க. இப்போ சரி நான் சரியா இல்லை உங்களை சரி வேறாடா ஆகல மூத்தில் பாருங்களேன் எல்லாத்தையும் செஞ்சு விட பத்ரா சாப்பிடாம நீங்கள் புதிர் எடுத்தீங்களோ சொல்லுங்களேன் மரத்துல ஓட்டிட்டு வந்திருக்காங்க. மரத்துல இல்ல வாங்கலடா மார்க்கெட்ல வர முடிஞ்சீங்க நல்லா இருந்தீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் மிது. இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா, எங்களோட அம்மாட வீட்டு வரும்போது ஒரு வயலுக்குள்ளே புதுப்பொங்கல் பொங்குறாங்கன்னு புதுப்பொங்கல். ஆமாம், அது ஒரு புதுகாடை பொங்கல். அப்போ தம்பியாக்களை நாங்கள் அவியல் நீண்ட தூரம் நாங்களும் நிற்க பார்க்காங்கன்னம்மா பார்த்துது. அப்போ கையை காட்டி கூப்பிட்டாங்க என்னம்மா. அப்போ நாங்கள் வீடியோ எடுக்கலான்ட்டு நாங்கள் சரிம்மா நீங்கள் எடுக்கலாம். எங்களுக்கு ஒரு முறை சித்தப்பா தூரெல்லாம் இல்லை, அது பக்கத்தில் தான். ஏன்னா இது பக்கத்தில் தான். அப்போ நாங்கள் இதில் வந்து கொண்டு இருந்தாங்க பாப்பா பார்த்தோம். ஒரு பேக்ரவுண்ட் அந்த மாதிரி வயலுக்கு நடுவில் ஒரு மரத்துக்குள்ள பொந்து அப்படின்னு வீடியோ எடுக்கலாம் தாங்க. ஏன்னா அதெல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு என்ன இது என்ன விளக்கம்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இந்த கிராமிய தெய்வ வழிபாடுகள் உண்டு, அதாவது இந்த வயல்கள் அப்படி இடங்கள் போங்க. என்ன விளக்கம்னு சொன்னால் இப்போ எங்கள் ஏரியாவிலலாம் விவசாயம் தானே நம்மளோட தொழிலாகி ஜீவன தொழிலாண்டா விவசாயம் தான். அப்போ இந்த விவசாயத்தை நம்பிக்கிற மக்கள் என்ன செய்யணும்டா, இந்த விவசாயம் பற்றி அந்த வெள்ளாமை அறுவடை செஞ்ச பிறகு அந்த வாரம் நெல் எடுத்து அவங்களோட அந்த வயல்லே செய்வாங்க. அதை என்னென்னு சொன்னால் நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி. இந்த வயலில் எவ்வளோ காலம் காவல் பார்த்து அந்த தெய்வங்களுக்கு என்ன நன்றி கடன் செலுத்துகிற மூலமாக தான் இப்படி செய்கிறவங்க. நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் அந்த புளியடி நாம்புறான் அதில் உண்மையாயிருக்குமா அப்படின்னா நாகர் கோயில் அப்படின்னு இடங்கன்னா பொங்குறோம். நாங்கள் இன்றைக்கு இதால் போய்கொண்டிருந்த அவ்வளோ பார்த்தோம் இவங்க பொங்குறாங்க. உண்மையிலே இதெல்லாம் கண்டு காண ஆகலாம் சத்தியமா. நான் இப்படி வயல்வெளியை என்னடா சின்ன பருவத்தில் தெரிஞ்சிருக்கேன். இந்த தெரியல இப்போ இந்த இதெல்லாம் மாறி போய்து. உண்மையாக நவீன காலங்கள் வந்தவரை இப்படி செய்கிறதெல்லாம் நம்ம கண்டிக்க மாட்டோம். அதனால் அவங்ககிட்ட போய் கேட்டு நாங்கள் என்னையா இதெல்லாம் தெரியா எங்களோட மக்களுக்கு நாங்கள் காட்ட மாட்டோம். ஓகே தம்பி காட்டுங்க, அது சந்தோஷம் தான் எங்களுக்கு. நாங்கள் என்ன விளக்கத்துக்கு பொங்கல்னு சொன்னால் இப்போ ஆரம்பத்தில் ஏதாச்சும் விதைக்கக்குள்ள நெல்லறிஞ்சு அப்போ ஒரு பொங்கல் பொங்குவாங்க. ஏதாச்சும் மட்டும் நடக்கக்கூடாது, அந்த ஏதாச்சும் பூச்சி புழுக்கள் நடக்கக்கூடாது, பாம்பு அதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது. அதே இது பொங்கி ஏதாச்சும் அறுவடை செஞ்சு முடிய இன்னொரு கதைவாங்க. அது எங்களுக்கு இப்படி வந்து காப்பாற்றிட்டீங்க, இதே போல் அடுத்த வருஷம் இதே நம்ம அதுக்காக தான் பொங்குறது. நல்ல ஒரு விளைச்சல் தரணும் அப்படின்ற ஒரு விளைச்சல் நன்றி கடன் செலுத்துரு அதான் செஞ்சு விடுறாங்க. அவங்க 2 பொங்கல் பொங்குறாங்களா? அது புள்ளியா இருக்கும். அங்கே பாருங்க சாணு பொங்குறத எப்படி நடக்குது அங்கே வேலை திட்டம். அந்த இடத்த நாங்கள் நடந்து போகிறோம். என்ன தெரியுதோ தெரியுதானு ஏன்னாண்டா அந்த இடத்துலாம் பொங்கி கொள்றீங்க. நம்ம இடத்துல கதைக்கிற விட அவடத்த போய் அவங்களும் தெளிவான விளக்கம் தருவாங்கண்ணே. இதை பற்றிய விளக்கங்கள் நாங்களும் சின்னாக்கள் தானே, அவங்கள்ட்ட வயசானாக்கள்கிட்ட கேட்டால் தான் சொல்லுவாங்க இதில் விளக்கங்களை. அங்கே போய் கதைப்போமே ரதியமா. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காணொலி வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் எங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு சப்போர்ட் ஏன்னா பெரிய சப்போர்ட் ஆகும். வாங்க போகலாம். பார்த்தீங்கடா நாங்கள் போகிறோம் இன்றைக்கு சாப்பிட்றோம். வேணா புது பொங்கல் நாங்களும் ரதியம்மா நம்ம இப்போ உங்கிற ரதியம்மா எப்போ அது அதுதானே என்ன சனிஞ்சல பாருங்க ஃபுல்லாக எல்லாம் வெட்டியாச்சு எல்லாம் வெட்டியாச்சு. அடே இதில் நான் வந்து கதிர் வரைக்கண்டா
கதிர் உரைக்கிண்டாவா முதல் வேக்கில் வந்தீங்க ஆ அதுதான் என்ன அதுதான் என்ன கை வெட்டில் தான். ஆனால் அந்த பழைய காலங்களில் சந்தோஷமாக வாழ்ந்துப்பாங்க. என்னடா அந்த காலங்களில் ஒரு அதுதான் ஒரு பொழுதுபோக்கு இல்லாமல் போகுது. உலகமே ஒரு கடும் வேகமாக போய் கொண்டிருக்கீங்களா. முதலைய காலங்களை யோசிச்சு பாருங்க. அவங்களோட என்னென்னு சொல்கிற சாப்பாடுகள் அந்தந்த முறையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துப்பாங்க. அதுதான் ஆனால் கொடுப்பாங்க அந்த காலத்து ஆக்கள் விளங்கிட்டா வெள்ளம் வெட்டி இந்த பக்கத்தில் இருக்கிறார்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதுதான் நீங்கள் பாருங்க. என்னம்மாய் ஐயா வணக்கம் ஐயா. என்னம்மாய் ஐயா என்னம்மா இந்த வெட்டில் வெள்ளாமையெல்லாம் பரவாயில்லையா உங்களுக்கு? பரவாயில்ல நல்லா. சரி இந்த பொங்கலுடைய நோக்கம் என்ன ஐயா? இங்கே பொங்குறதுக்கான வழக்கம் நாங்கள் புதிர் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து பொங்குவோம். நாம்பானே பொங்கி புள்ளியாரே பொங்கி தான் புது சாப்பிடுவோம். அதனால் இங்கே வந்து பொங்குறோம். இது நீங்கள் காலகாலமாக செஞ்சு வரீங்களா? அப்படியா? இப்போ எவ்வளோ காலமாக இப்போ இங்கே இது நடக்கும்? கொஞ்சம் கல்யாணம் கண்ட நாள் வந்து செஞ்சு வரீங்க. இதுலேருந்து சாமி இருக்கிறோன்ற நம்பிக்கை, அதாவது உங்களோட இந்த வயலில் எதுவும் பிரச்சனை வராமல் இந்த சாமியை தான் நம்பி செய்கிறீங்க. ஐயா ஐயா எந்த இடம்? பழகாமன் தான் பக்கத்து ஊர் தான் சென்னடூர் நம்ம விட. அப்போ இன்றைக்கு ரெண்டு வாங்களேன் ஐயா. இது புள்ளியாக இருக்குது, அது நாம்பானு. இந்த இது நாம்பானுக்கு இது புள்ளியாக இருக்குது. என்னடா நாங்கள் இன்றைக்கு உங்கள்கிட்ட போய் சாப்பிட போகிறோம். சாப்பிடுவோம். என்ன சொல்கிறீங்க? என்னடா போன வருஷம் எல்லாம் நாங்கள் எங்களோட அம்மாக்கள் வாங்கி அப்படி தந்திப்பாங்க. நான் இந்த ஐயா கடை சாப்பிட போகிறேன். என்ன கடவுள் எங்க எழுதிருக்காரோ அங்கதான் இல்ல நடக்கும். உண்மையா சந்தோஷமா இருக்கு ஐயா. இந்த எப்படியான முறையில் எங்களுக்கு சத்தியமா தெரியும் அந்த காலங்கள்ல எப்படி இருந்துக்கும். நல்ல நாள் நல்ல நாள் தான் பொங்குறாங்க. நாங்க ஒரே தான் ஒரே கர் செஞ்சும் அவர் கடமையாக சரியா செய்யறாங்க. நன்றி கடன் செலுத்தானே ஐயா சூரியனுக்கு. இது அந்நேரங்கள் நம்மளுக்கு பெரியாக்கள் மூத்தாக்கள் செஞ்சு வந்ததை நம்ம செய்யணும். ஆனால் இந்த காலத்தை எடுத்து பாருங்க ஐயா. கடவுளே ஒரு இப்போ இதெல்லாம் காண்ட பெரிய கஷ்டமா இருக்கு. இப்படி அதெல்லாம் போக்கலன்னா காண்ட என்ன செய்யறாங்கன்னு அதெல்லாம் கூட வந்து கேட்டேனாங்க. என்னடா சொல்ற இல்லானி சக்கரை பொங்கலா பால் பொங்கல்? அது இது சக்கரை பொங்கல். அது வரும். ஏன் நாம்புறானுக்கு தனி தனியாக தம்பங்கிறது தனி தம்பம். அதுக்கு வேறையா பானக்கத்துக்கு வேறையா சாமான் வாங்கி வந்து எல்லாம் கொண்டு இல்லை அதான் அவங்க நம்பிக்கை வச்சுறாங்கன்னு. சாணம் இந்த இடத்தையும் கொஞ்சம் காட்டுங்களேன். பாருங்க வளர்ச்சி வர வயல்கள் மரம் பாருங்க. ஒரு குட்டி இந்த அதுக்கு மேலே இது பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. சரி ஓகே பார்த்துருப்பீங்க இந்த இடத்த. என்ன மிது என்ன சொன்னால் அவங்க பொங்க போகிறாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகள் என்ன மிது செஞ்சு தான் கொடுக்கணும். நம்ம கொடுக்கணும் சாப்பிட வந்த மாதிரி. அப்போ தான் பொங்கல் தருவாங்க. அப்படியா இல்லை? ஓமா ஓமா எங்களை எல்லாரும் தெரிஞ்சாக்கள் தான், தெரிஞ்சா சொந்தக்காராக்கள் தான். அதிகமாவோட ஃபேமிலி ஃபேமிலி என்ன அந்த பக்கம் அங்கே வடிவா பாருங்களேன். நிறைமுடியில் அமைச்சு என்ன வடிவா இருக்கண்டி இந்த வயலுக்கு நடுவில். இங்கே பாருங்க சனம். பால் வளம் எல்லாம் வைப்பாங்க இன்றைக்கு. தம்பிராரண்டாரு அப்பப்பா உங்களோட அப்பப்பா அந்த தம்பிராருக்கு 6 பொம்பளை புள்ளிய 8 பொம்பளை புள்ளிய 2 ஆம்பளை புள்ளியனுங்க. இது 6 பொம்பளையில கொடுத்தியாங்க. இன்னும் 2 பேரும் குளத்துக்குள்ள கொடுத்தியாங்க. அந்த தும்மானி குளத்துக்குள்ள அந்த அந்நேரம் தேடி ஒரு ஏக்கர் அந்த ஐயா கொடுத்துருக்காரு பாத்தியல. அதை நம்ம பெருமைப்படணும். உண்மையாக அந்த பழைய காலங்களில் பாருங்க எல்லாருக்கும் காணி இருக்கும். வேணா ஒரு ஏக்கர் காணி கொடுத்திப்பாங்க சொந்த பூமி. இப்போ எங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றுமே. எங்களுக்கு எங்கட அப்பா தான் இல்லை, எங்கட அம்மா அப்பா எங்களுக்கு தந்திக்காரு. சரி உங்களோட அப்பா என்ன செய்வாரு? அப்பா சும்மா சைனை வச்சு பள்ளிக்கூடம் அதுகளுக்கு சைனை வச்சு கொடுத்துட்டாரு. நம்மட கண்ணை விட்டாரு பக்கத்துல இருக்காரு. அவருக்கு செத்துட்டாரு. அவர் அம்மா அந்த சைன் எடுத்து கொடுத்தாரு. சரி என்னன்னு சொன்னா
நம்மட தெரியும் அனுஷனா கடை அம்மாப்பா அவர் என்ன செய்யற பக்கத்துல ஸ்கூல் வளவெல்லாம் இவங்க வளதா என்னடா அன்னைக்கு கோயில் எல்லாம் அதிகமாக கிடந்த அது உண்மையில ஒரு பெருமையா இருக்கிறது அதிகமா நீங்க எந்த இடத்துல தலை அது நிமிர்ந்து கதைக்கணும் பரவாயில்ல உங்களுக்கும் பெருமையானே அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு வளவுல தானே. வச்சியாங்கடோ. பொது சொத்து தானே மேம் பொது இதுக்கு போயிருக்காது அதுதான். அது நல்லந்தான். ஆனா அந்த பழைய ஆக்கள் நான் பாருங்க உண்மையா எல்லாருக்கும் காணி எல்லாம் கொடுத்து பிரிச்சு கொடுப்பாங்க ஏன்னா அந்த நடைமுறை இப்ப இல்லை இப்ப ஒரு காணி வாங்கினா எங்கடாப்பா கடவுளே ஒரு ஏக்கர் பூமி வாங்கினாலும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அப்படி போகுதுனே. ஆமாம். சரி ஓகே நம்ம காய்ச்சி போய் எங்கள் பொங்க போகுது வாங்க போய் பார்ப்போம் என்ன? வாங்க வாங்க இந்த இவ்வளோ போடத்தான் இருக்கான். இதான் வந்து ஓகே பொங்குறாரு என்ன தேங்காய் பால் பசிப்பாளா தேங்காய் பால் எனக்காக தான் விருப்பம். ஓகே இங்கே பாருங்களா பொங்கி வருது பாருங்களா. ஐயா தான் இந்த குடும்ப தலைவர் என்ன குடும்ப தலைவர் தான் எல்லாம் செய்வாங்க. ஓ வருது 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 வருது. எந்த ஒரு குறை குற்றங்களையும் இல்லாமல் ஐயா இந்த பொங்கலை இந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளுமாறு நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ. ஓகே ஓகே எல்லாம் பொங்கிட்டுனே. இப்போ பொங்குபடுதானே அவர் ரதியமாக்குவங்க யாரு இவன் எங்களுக்கு மச்சான் மச்சான் ரதியம்மாட கூட்டாளியா இல்ல மச்சான் ஐயோ, சொந்த மச்சான். சொந்த மச்சாடா சொந்த மச்சான் பாராடவில்லை எங்களோட தங்கச்சிர அவர் பெரியம்மா பெரியம்மா தங்கச்சிரா வர்ற பெரியம்மா அதாவது உங்களோட கவிதா காடு என்ன கவிதா கடை கவிதா தங்கச்சி அது சரி அவரும் சொந்த சித்தப்பா அவரும் சொந்த சித்தப்பாரா என்ன ஏக்கருக்கு எத்தனை மூட இருந்துச்சு? 15 மூட 15 தானா பரவாயில்லையே 15 கூட எங்களுக்கு அதுவும் இல்லை. 11 தானே 11 நினைக்கிறேன். அதுதானே ஒரே ஒரே ஏக்கர் தான் போன முறை 25 இல்லோ போன முறை என்ன உங்களுக்கு எப்பவும் பிரச்சனை உண்மை. இட போன உண்டே யோசிக்காதீங்க உங்களுக்கு அடுத்தடுத்த முறையில் 25-30 முறை விளையும் வேணே நீங்கள் இந்த கடவுளுக்கு இவ்வளோ செய்கிறீங்க அதை கட்டாயம் தருவார் உங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன சொல்கிறீங்க? நாங்கள் சாப்பிட்டு தான் போவோம் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி அதுக்கு தான் வந்துடுங்க இன்றைக்கு இல்லாண்டி பொங்குறாங்கல்ல பாவம் பொங்கி முடி சாப்பிட்டு போவோம். அந்த வாரம் கூட மகன்மார் அவனுங்களா 2 பிள்ளைகள் என்ன ஐயா 2 வெளியில இருக்கிற பெரிய ஆள் கூட்டாளி படிய இளந்தாரி படிய நிலவன காட்டிடாங்க மஜ்ஜினாடு கூப்பிடுங்க ஆளு அத்தான் அத்தான் மருமகனா கடவுளே எல்லாரும் ஒன்றுக்குள்ள சொந்தம் தானே இந்த உலகத்தில் இருக்கிற மொழி பேரும் சின்ன பிறத்துல சாப்பிட்டு வச்சு தம்பியே வளர்ந்து தானே தம்பியாக்கள் எங்கே நான் குளிச்சது வந்தான் என்ன அந்த குளிச்ச கொஞ்சம் தாடா நீ எந்த இங்கே இந்த குளிச்சு இந்த குளிச்சாது யாரு 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 தெரியுமா ஆள் ஆரண்டு இங்கே வாங்க ஆறு நிலமா போய் ஆறு வருமாளோ என்ன வரும்பல் என்ன முறையில் வரும்பல் எல்லாம் சொந்தக்காரர்கள் தான். சரி மாமா பாரு யார் அதிகமா இது எங்கட மச்சான் மச்சான் மோகாம்பி நாராயண மாட பேரு
நம்மட ஜெகன் ஜெகன் தாண்ட ஜெகன் என்னத்துல வந்த தம்பி தாங்க அக்காரு ஓட்டோலையோ என்ன புது சாப்பிட வந்தா இல்லை இல்லப்படா புது சாப்பிட தான் வந்திருக்கேன் இது நல்ல விளைச்சலாமி நல்ல விளைச்சலாமி உங்களுக்கு தெரியாது விளைச்சல் ஏக்கருக்கு 50 மணி 60 மணி அடிச்சு ரெடி போட்டேன் என்ன நல்ல காத்தா இருக்கிறேன் இடத்த நல்ல காத்து இன்னையில எடுத்து அப்போ ஜோட மாமி என்னது ஓமா மாமி வடிய நாளா ஒரு சிரிச்சு காட்டுங்க சிரிச்சு காட்டுங்க மாமியாக்கட பேர் என்ன பள்ளி இல்லையா அது என்னடா அது என்ன அது வயசு அது என்னடா இல்லைன்னு சொல்றேன் எங்களுக்கு நாங்கள் எங்களோட வயசு இடிக்க மாட்டேங்குது ஆனா மாமியை மதிக்கல அது மாமியை மதிக்கலன்னா எப்படி இருக்கா விளங்கல எனக்கு எத்தனை வயது எத்தனை வயசு அவக்கு இப்போ ஒரு 18 வயசு தெரியுமா எனக்கு 65 வச்சமா நமக்கு 7 வயசு நமக்கு 7 தானே மூப்புனே அம்மாவோட பேர் என்ன சவுந்தரம்மா சவுந்தரம்மா எந்த இடம் நீங்க சொந்த அண்ணா இருக்கிற என்னடா எங்க என்ன இங்க போவே இல்லை அங்கிட்ட சப்பே இல்லை விட மாட்டேன் அப்புறம்டா பொங்கல் முடிஞ்சு பாலை போறது அப்புறம் நீங்க போகலாம் புக்க பண்ணாங்க பொங்க தான் வந்து கேண்டீங்கன்னா எங்க இருந்து தம்பி பேர் என்னப்பா என்னம்மா அடிங்க ரதியமாக அடிங்க அடிக்கணும் ஓய் எத்தனை வேண்டுமா எத்தனை வேண்டு தம்பி தம்பி முதலாம் வேண்டு கேஷா நேனே கேசா உரும்புறான்டா மாமியா கடை பிள்ளைகள் அங்கண்டு இருக்காங்க ரதியம்மா ஓகே சனு என்ன சொன்னா பொங்கல் எரி வருது வந்து பாருங்க வாங்க ஓ எரியானே அப்படித்தானே சொல்றது ஏதாச்சும் கணக்கு அந்த பதத்துக்கு வருது இங்கே பாருங்க சீனி போடுறாங்க எரியாது தைக்கலடாப்பா சீனி போடுறாங்க பார்த்தீங்களோ உங்களோட சரி இப்போதான் சீனி வரும் நம்ம ஃபஸ்ட்டுக்கு போடுறோம் பார்த்தீங்களா எல்லாம் போட்டு ஆனால் இப்படி தான் சீனி பொங்கணும் என்ன ஐயா கடைசியாக தான் சீனி ஓடும் இல்லாட்டி அரிசி இது திரும்பேனே கொஞ்சம் நல்லன்னு போலண்ணே அதெல்லாம் கொஞ்சம் நல்லது தான் போல ஒரு கடைசியில் போடுங்க ஒரு ஏனம் விடுங்க அந்த வண்டிடு அப்படி வடி தான் புது பொங்கல் கொஞ்சம் கூட வரதா இல்லை புது பொருள் சரியான அந்த பதத்துக்கு வராது அது சரி ஜோ இங்கே வாங்க சொல்கிறேன் நான் வந்து கொண்டு கேட்கணும் நான் அந்த புதரிசி பொங்குறோங்க அதே புதரிசி பொங்கல் அந்த சோறு அந்த கூழ்மை இருக்கிறது அது புது அரிசியானேம்மா அது திருப்பி பழச்சாதன மேலே திருப்பி அப்படி வருது இருக்கும் வருது நல்ல அவிஞ்சா கூழ் மாய்தான் பச்சரி நான் நிறைய தினம் பார்த்தீங்கன்னா புதரிசி புது சாப்பிடணும்னாங்க அந்த அண்டை நாள் பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் கூழ்மை இருக்கும் ஏன்னு தெரியல மறதிய மாலை நமக்கு சமையலுக்கு ஆக்கள் இல்லை நீ கொண்டு ஆக்கலை பொம்மை குட்டி வச்சு அவங்க கொடுப்பாங்க என்னடா காக்கு உன்னை கடத்துவேன்டா நான் கடத்துவேன் தம்பி பொம்மை குட்டி ஒரு உடுப்பாண்டு வச்சு அவங்க கொடுப்பானும்மா செல்லம் என்னோட ஒரு பெரிய நீ வேலைப்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பொங்குற அந்த அண்ணன் யாரு அவர் எங்களுக்கு மாமாவா மாமாவா மாமா கதைக்காரும் இல்லடாப்பா பாட தங்கச்சிரு அவரு அவங்க சகல மாதிரினே இல்லை மச்சான் மச்சினேன் இல்லை மச்சான் மச்சினேன் தங்கச்சி அவரண்டா சகலம் தானே
அவருக்கு 4 பொடியே நீ அவருக்கா எங்க போற பொடி மாதிரிலாம் வீட்டில் இருக்காங்க படிக்கிறார்கள். சாப்பிட்டு தான் போகணும். எங்க கூப்பிடல பொடியான போகலையா? அந்த போறாங்க அந்த அண்ணாஜா கம்பியாக்கள் அவங்க போறேன் அந்த பொடினாக்கள். இதுல கிணறு இருக்குல்ல அவங்களோட இந்த இதெல்லாம் இந்த காணிலாம் கூட பக்கத்துல இதுல மொத்தம் எத்தனை ஏக்கர் அடகு? 6 ஏக்கர் நினைக்கிறேன். 6 பொம்பளை பிரிச்சு கொடுத்தாங்கண்ணே. யோசிச்சுப்பா மாமி மாமி அவங்களோட உதேச கடமை அவங்க சூரிய பூவா இதில் அவங்க நன்மை அவங்களோட 6 பேர். அதே அவ்வளோ வரைக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. தம்பிக்கு இருக்கி இருக்கா மேந்த பூமி தம்பி 6 தெரியாம வந்தீங்கண்ணே உங்களுக்கு. நாங்கள் வீடு போட்டி பண்ணீங்க இதில் பார்த்துப்பீங்க என்ன யானை அப்பப்பா யானை அதுக்கு பிறகு இந்த தம்பி வந்து அப்பவே நாராயணா மாட்டாங்க நாராயணா மதியமா இருக்கிறேன். ஓகே பாருங்க. இப்போ என்ன சொன்னால் நாகதம்பரனுடைய பானை வச்சாச்சு பொங்கியாச்சு போட போகிறாங்க. ஓகே பொங்கி வருது பாருங்களாம். பொங்குது 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 பொங்கி வருது. இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்குரிய பானை இருக்கு. இது நாகம்பரனுக்குரிய பானை கொஞ்சம் பொங்கி வரட்டும். அது என்ன இந்த வாழடுக்கு பானகத்துக்கு என்ன நாகதம்பரன் பானை. இந்த பானை அப்படி நீ சாப்பிடணுமா? சரியோ நான் இருக்கேனே. ஒன்றும் போடுறலடா வெள்ளை கலர் தானே. சினி போடுறதோ கொஞ்சம் தான் போடுறது. அது போடுறதில்ல. நாகதம்பரான கொஞ்சம் இனிப்பு செடி வராண்டி. இனிப்பு செடி நாகம்பரம் செடி இல்லை உங்களுக்கு செடி வராடா. ஆகல மூத்தில் பாருங்களேன் எல்லாத்தையும் செஞ்சு விட செய்ய 10 நாள் சாப்பிடாம வைக்குங்க. கேட்டு தான் அந்த கதை காட்டு கட்டுறையில் நேற்று சாப்பிட இருக்குமாடா. நாங்கள் ரோபோ தானே. அதோட மோசம். அதோ என்ன அதிகமாக வாங்கிக்காங்க. அதிகமாக என்ன என்ன நடக்குது? எங்கே ஏற்று நான் கூட தான் வாங்கிட்டேன். இருந்தீங்களோ இங்கே பொங்கி போடுது. நீங்கள் காய்ச்சி திட்டு எவ்வளோ நேரம் வாங்குறது? என்ன காய்ச்சி என்ன நான் இந்த வயல் வட்டிகளை பார்த்து காய்ச்சி இருந்தேன். என்ன காய்ச்சி அப்படி வயல் வட்டையில் நாக்கு விளைச்சலை பற்றி பார்த்து என்ன என்ன நாடு இந்த என்ன வெள்ளம் விதைச்சவங்களாம் இந்த தினவிய போட வச்சுக்காங்க. எனக்கு பார்த்தாலே தெரியுது அரிசி. அரிசி பார்த்து சொல்லுங்க என்ன ஓலண்டு இது போடானே. அரிசியில் என்னென்ன அரிசி என்னென்ன இனமா? இனங்கள் மல்லி மல்லி நெல், சம்பா நெல், அப்புறம் போட நெல், சின்ன வெள்ளை, கீரி சம்பா, ஒண்டு நெல், வெள்ளவுண்டை தான் உண்டு நெல்லுன்ற. ஆனால் பொன்னி அரிசின்றது அதை பொடிச்சு பண்ணுற அரிசி ஒண்டு அரிசி. அது பொன்னி அரிசின்றா அது கொம்பனி. கொம்பனியில் பொடிச்சு பண்ணுற நெல் பேர் பொன்னி சொன்னால் அந்த அரிசி பொன்னி அரிசி தான். அது ஒன்று நெல் தான். அந்த இயற்கையான அரிசி நெல்லுண்டா நம்மளோட குத்து அரிசி தான். குத்து அரிசி தான். சோத்துக்கு கூட நல்லா சத்து என்னம்மா? சோத்துக்கு எந்த அரிசி நல்லா சோத்து அரிசி நாங்கள் செய்தோம். நெல் நல்ல அப்பாட்டுக்கு சின்ன உள்ள
இப்போ சிவப்பு பண்ணுற என்னது சிவப்பு நல்லந்தான் ஐயா, அது கொஞ்சம் டிமாண்ட் கூட சிவப்பு தானே. ஆனால் தேங்காயும் திரி போடு அது கரையில் தான் நல்ல அந்த சிவத்தோண்டு காலையில் சுகர் பேஷண்ட் சாப்பிட்றேன் அப்படியே சிவப்பாரி சாப்பிட்றேன். வெள்ளரிசியில் கூட சிவப்பரிசி ஆமாம் இப்போ சாப்பிடணும். ருசியான அரிசியை சாப்பிட வேண்டாம், நமக்கு ருசியாட்டு போயிட்டு வருத்தம் வரும். ருசியாட்டு கேட்டு அதிகமாக நாக்கு வறண்டு வைத்து இப்போ எனக்கு இப்போ இனிப்பு தான் ஐயா தேவைப்படுறேன். இனிப்பு அப்படித்தான் தேவைப்படுறேன், இனிப்பு தான் தேவைப்படுறேன். ஏதாவது ஒன்று செய்து சாப்பிடுவேன். இன்னைக்கு ஐயா கடை பொங்கல். ஆமாம் அந்த மாதிரி 2 வாய் சாப்பிட்டா போன மாதிரி கிடைக்கும். பொங்கல் முடிக்கிற ஷர்ட்டு நடிக்கப்படாது. நாங்கள் போயிட்டு போகிறோம் வீட்டேனே. வீட்டை வேண்டியது இல்லை. அது உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுவேன் வாங்கிட்டு போகிறேன் எடுத்து சாப்பிட்டு போகிறான். கிட்டத்தட்ட 20 பேர் ஆக்கள் நீக்கி இது ஷர்ட்டில் பிடிக்கிட்டு போவோம். வாழையில உண்டு ஷாப்பிங் கார்டுனா இப்போ இன்னொரு பாலை பொங்க வேண்டி வரும். ஷாப்பிங் கையில் கொஞ்சம் சீத்தம் நான் கொடுத்து அனுப்பிடுங்க. இல்லை பிரச்சனை இல்லை, நம்ம பானையோட தூக்கிட்டு போவோம். ஏண்ணே அவங்க தருவாங்க எப்படி தருவாங்கம்மா. மழையும் பெய்ய போகுது விளையாட. மழையும் பெய்ய போகுதுண்ணே. இருள் எல்லாம் அடிக்குது, வெயில் அடிக்கவே வெயில் தானே அடிக்குது. மழை வர போகிற கூட பாரமழை இல்லாமல் போகுது. கமரா திருப்பி காணா தெரியும் மழை போதா இல்லையாண்டு. கொஞ்சம் லைட்டாக வானிலை கொஞ்சம் தான் அந்த வெயில் கொஞ்சம் மூச்சா பறிக்கிறேன். மேகம் மறைச்சிட்டு போய் சூரியன் அதான் விளக்கம். நான் என்ன வாங்கண்டா வீட்டை வாசல்ல நெல்லு கடை கண்டுடுவா. நெல்லு கிடக்கா? அது கிடக்குன்னு தானே காய வைக்கலண்ணே. கூச்சி கிடக்கு. சாப்பாட்டு போட்டிக்கு 2-3 புதிர்ன்னு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் புதிர் எடுத்துப்பாங்க கட்டாயம். எப்படி லாபம்? நானே புதிர் எடுத்துறேன். வெள்ளம் புதிர் எடுத்துப்பாங்க. வெள்ளாவட்ட கூட நெல்லில் சப்பி எல்லாரும் எடுத்துப்பாங்க. நான் எடுத்துப்பேன். 2 வட்ட கூட ஹாப்பி தான் பார்த்தேன். நான் அப்படிதான் நெல் வாங்க வந்தா கேட்ட என்ன நீங்கள் ஐயா புதிரியா படுத்திடலாண்டு இது அவங்களுக்கு புதிர் குறைக்கிறது கடமைக்கு ஒரு எடுக்கணும். அண்டு நெல் இதுவும் சாப்பிட அவர் சொன்னார். அப்படின்னா எங்களுக்கு புதிர் ரெண்டு இல்லை தம்பி. என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட தொழில் அப்படி தான் நெல் பிடிக்கணும். அப்போ நாங்கள் சப்பி பார்க்க விதையை எடுத்த முடியும்னா நாங்கள் கடைசியில் மாட்டி அதுக்காக வேண்டி சப்பி பார்த்தேன் அடுப்பு. நீங்கள் புதிர் எடுத்தீங்களோ? சீனி ஓடலாம். எப்போ எடுத்து சொல்லுங்களேன். சீனி ஓட்டணும். ஓகே ஜீனி கொஞ்சமாக தான் போடுறதான். நான் நீங்கள் கொஞ்சமாக போடுங்க. சுகர் பேஷண்ட் கூட. அதே தம்பி இந்த பொங்கல்லாம் சுகர் பார்க்க கூடாது. சாமி கேட்டா சாமி ராருல பார்க்கணும். சாமி வந்து நாங்க அப்படிதான் சொல்லுங்க. சுவரண்டா ஒரு பக்கத்துல இருக்கணும். பொங்குறவை தான் பொங்கணும். அதிகமா அண்டு கொட்டிட்டு அது என்ன அதான் அப்படித்தான். அதிகமா கொஞ்சம் சீனி கொஞ்சம் கூட சாப்பிட்றேன். ஆனா இந்த இதுக்கு வந்து குறுக்கடை இல்லை ஏனையா மிதுதான் குறுக்கடை. நான் குறுக்கடை இல்லை, அவங்க செய்வாங்கடா. ஆனா மிது வந்து குறுக்கடாக்குறதும் பாடகராக்குறதும் எப்படித்தான் சொல்லலாம். கொஞ்சம் மந்திரம் தெரியுமா? அவனுக்கு கடன் மந்திரம் அவன் நினைக்கிறவன் இல்லை. வாழை மரத்துல ஓட்டிட்டு வந்திருக்காங்க. மரத்துல இல்ல வாங்கலடா மார்க்கெட் இல்ல. இது அவிர ஓட்டிட்டு வந்திருக்காங்க. அதாவதுடா அவ சொல்ற அப்படின்னா ரதியம்மா நீங்க எத்தனை நீங்க அதாவது அவங்கள வீட்டு வந்து அப்படி சொல்லிச்சாவிடா. அவன் திடீர்னு நீங்க மரத்துல சொன்னது இன்னைக்கு கேஜிரா பாய் ஒருவேளை சுரக்கொடிமை இந்த கொடியில் ஆகிருந்தாங்க தான் போல. அப்படின்னு பாரான். ஐயா வந்து இது கதைக்காரும் இல்லை. ஐயோட பேர் என்ன? ஐயா அதுவும் சொல்ல மாட்டாரா? சொல்லுங்க உங்களோட பேர் என்ன? ஐயா கொஞ்சம் சிரிப்பு. ஐயா கொஞ்சம் வெக்கம் தானே. சொல்லுங்க பேரை சொல்லுங்க. இவனும் கூட பிள்ளைமாய், இவனும் கூட மகன்மாய், இவனும் கூட பேரமாய். வாழைப்பழம் எட்டு வாழை ஏறி அந்த ரெட்டு வாழை
இந்த கதை எனக்கு தெரியும் சரியாமா சரி, அது போய் சின்ன கடையில் என்னடா ஒன்று சாப்பிட்றது 2 சாப்பிட்றது மாதிரி அதுக்காக சொல்றேன் நீங்க வாழைப்பழத்தை முடிச்சுட்டு 2 சும்மா நின்று அவனுக்கு 2 சேருங்கடா தண்ணி எடுத்தான் ஆனா இதுக்குள்ள ஒரு வேப்ப மரம் ஏனே இல்ல படல அது வந்து தெரியுது பாருங்க சக்தியை பார்த்துடாடா யாரு கட்டுது கட்டுது யாரு அது சொல்லிட பாருங்க ஆனா பட்டுது வேப்ப மரம் என்ன இது அடி அடுத்த அடி அப்படியே செரிக்க வச்சுக்காங்க நல்லா இருக்குண்ணே நல்லா காத்தடிக்குது என்ன மெது ஐயா நீங்க மட்டும் தானே இதில் உங்களா இல்லை வேற ஆக்களும் அப்படி உங்களுங்களா அது உங்களோட குடும்பம் அப்படி ஒரு மினமா உங்களுடைய சகோதரங்கள் அப்படி என்ன அதுதானே இது கனவுக்கு நல்ல காற்று எடுத்தாலும் இந்த பழைய இதெல்லாம் எடுத்து வடக்கட்டும் அந்த மாதிரி நித்திர அந்த மாதிரி எனக்கு தெரியும் நித்திர வரும் பொங்கலை சாப்பிடுது இடத்த ஒரு பாய ஐயாக்கள் கண்ணீர் காலையில் வந்துப்பீங்க 10 மணிக்குண்ணே அங்காந்தி தந்தேனே நீ இல்லை காற்று பார்த்தீங்களா ஆனால் விளக்கு வைக்கலாம் அதான் அடிக்கும் காத்தால இந்த நெருப்பு மூட்ட மாட்ட மாட்டுது என்ன கொடுமாண்டு வாருங்க என்ன செய்யற வந்துட்டு கொஞ்சம் வாழையில மூட்டுட்டாச்சு இது நாம் ராமங்கள் என்னய்யா இது முடிய என்ன படைக்கிறா இல்லை நாங்கள் வீட்டை வைத்து வரதா இது முடிய படைக்கிறது வாடகை கொண்டு வீட்டை வைத்து வரணும் பரவாயில்ல லேட்டா பூசைக்குனே பால் வளர்க்கணும் எல்லாம் சரி பண்ணாச்சுண்ணே நாங்கள் போகிற இல்லை ஒரு முடி நாயக நாங்கள் எங்க போனாலும் இது தேங்காய் தங்குற வேலை திருவுற வேலையெல்லாம் எடுத்துருவாரு வேண்டைக்கு இல்லை நீ இல்லை இல்லை இந்த பக்கம் மட்டும் தான் பண்ணு ஆமாம் இதால் கொஞ்சம் வட்டி அங்கெல்லாம் இந்த பக்கம் என்ன பண்ணுறோன்னே சரிடா லானி பண்ணிடலா இதான் சாப்பிடனோட திலானி ஓட்டர் இல்லை உங்கள்லேருந்து அடிடாப்பா விட்டுற அளவுக்கு என்ன வேண்டாப்பா எங்க கதிமாதி ஹத்தி கடவுளை என்ன கத்திரா பாய் ஆ வெங்காயத்தை எந்த விட்டு விட்டு பால அந்த கத்தி பாலமா மட்டும் கலந்து ஊரு தானே நீங்க என்னடா இருக்கிறது மக்களுக்கு தெரியும் தானே மக்களுக்கு தெரியும் 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 என்னண்டு நல்ல குறுக்கத்தி கத்தியா கண்டா பயமா இருக்கேன் பெரிய கத்தியா ஓகே சரிண்ணே ஓகே அப்படியே சிரிச்சு எடுக்கணும் பாருங்க வைக்கக்குள்ள 10 எடுக்கட்டும்
2 வைக்க தான் இருக்கியா எதுக்கு ரெண்டு அப்படி சவனை கீழே விட்டுரு சவனை வச்சா தான் அப்படி நிற்கும் ஓகே சரிண்ணே சரி ஐயா நீ அவுட் விடுறே ஓகே விடுவோம் ஐயா வந்துனது கதைக்காரும் இல்லை பழைய போகங்களும் நம்ம முந்திரியா நமக்கு என்ன அதுதான்டாப்பா அன்னைக்கு முதல் நம்ம 2 பிரச்சனை பட்டோம் இல்லை பிரச்சனை பட்டே இல்லை சரி என்ன பிரச்சனை படுற என்னத்தை கண்ட வேணையா ஆமாம் முடி நாளா வச்சு எங்க வரலாம் ஐயா தான் அடுத்த பிரதம ஊரு பிரதம ஒரு இது என்னதுக்கியா பால் வளம் அப்படியா பால் வளம் இல்லை இந்த என்னன்னு சொல்ற பஞ்சாமிர்தம் தீர்த்தம் அது வேறு பால் வளம் மல்கோமாங்க அவரோட மல்கோவா இல்லை நாம்பரான கூத்துரு கருத்து குழம்பா என்ன கருத்து குழம்பா அந்த கொஞ்சம் வந்த சிரிப்பு தான்டாவா வந்த சிரிப்பு தான் இதேனையா தம்பியா கிழிஞ்சு கொண்டு விடுறாங்க இது கூட காணியா அதில் கட்டுறாங்க என்ன அவடத்தை படிக்கிறல நம்ம கொடுத்து கட்டான பாருங்க தம்பியாக்கள் அதாவது இது அவங்களோட காணி என்று மையப்படுத்தி பொதுவில் கட்டுறாங்க என்ன சும்மா எல்லாம் முடிஞ்சேனே முடிஞ்சு படையெல்லாம் வச்சு பொங்கல் எல்லாம் வச்சாச்சு எல்லாம் வச்சாச்சு ஆமாம் ரதியமாக தேவாரம் படிக்காங்கடாப்பா இருந்தடி பொருந்த கைதுள கற்றுனை பூட்டியோ கடலினி பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய வாமியில் வளாது வைய மறிவள்ளஞ்சுரக்க மன்னன் கோமரை அரசு செய்ய குறைவிலா தீகள் வாழ்க நாமரை அரங்கடோங்க மற்றவன்பு மக வேள்மியோ சைவ நீடி விளங்குதோ உலகமெல்லாம் ஓ நமோ பார்வதி மகாதேவா ஓ நமோ பார்வதி மகாதேவா ஓ நமோ பார்வதி மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி என்னாண்டவர் கிரைவா போற்றி என்னாருடைய சிவனே போற்றி என்னாண்டவர் கிரைவா போற்றி என்னாருடைய சிவனே போற்றி என்னாண்டவர் கிரைவா இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க திருச்சிட்டவேசா சுவசிற்றம்பலம் திருச்சிட்டவேசா சுவசிற்றம்பலம் திருச்சிட்டவேசா சுவசிற்றம்பலம் ஓம் சாந்தி 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 குற்றம் குறைகளை மன்னித்து
இப்போ காத்து தானீங்களா அந்த அப்படி தான் வைக்கணும். அதில் நாங்கள் எடுத்தோம் அப்படியே என்னடா அந்த பால் விளம்பு வைக்கிறதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு அது நாகம்புரானுக்கு வைக்கிறதே காட்ட மாட்டாங்க. பால் விளங்குகள் எல்லாம் வைக்கிறது காட்டக்கூடாது. இது அவர் செய்கின்ற நாகனிதான் தெரியுந்தானே உங்களுக்கு, அதனால் செய்ய மாட்டாங்க காட்டி. அதிகமாக தேவர முடிஞ்சீங்கண்ணே, நல்லா இருந்தீங்க. அதான் என்ன எந்த இடத்தையும் அதுதான் எந்த இடத்தையும் போய் நம்ம சரியானது நிற்கக்கூடாதுண்ணே. அடுத்த நிறைய பிள்ளைகள்ண்ட சொன்னேன், ரெண்டாக்கள்லாம் ஓடித்தாங்க தேவர முடிக்க சொல்லி. இப்போ எங்களோட சிங்கப்பண்ண இருக்கும் போதே கவலை இல்லை, அதிகமாக சொல்லாமலே படிச்சு விட்டாங்கண்ணே. நாங்கள் அறுவரியில் வளங்கினதே வரும். அதாவது அறுவரி குருவரியில் அப்படின்டா அறுவரி குருவரி அம்பட்டா கணவரி என்ன அது அதில் வளங்கினதே வாரம் தான். அறுவரியில் நாங்கள் படிக்கக்கூட அறுவரியண்டா நம்ம முதலாம் ஆண்டு அதான் அறுவரியன்ற அந்த டைமில் அப்போ அதுதான் அறுவரியண்டி சொல்கிறேன். இந்த அறுவரி படிக்காங்க அப்படி சொல்கிறேன். அந்நேரத்தை முதலாம் ஆண்டு இப்போ சொல்கிறேன் அந்த அறுவரியனே தெரியாதானே, சின்னாக்கள் தானே பாவம். எனக்கு தெரியும் தெரியா. கொண்டு போக மாட்டீங்க சுடும் இல்லை அது கொண்டு போகும். நீங்கள் போகலையா? அடுத்த போய்க்கலாம் நீங்கள் விளக்கு கொண்டுன்னு என்னண்டு ஓ சரியா தெரியா நான் ஒரு மாதிரி இழுத்து இல்லை சரியாக தான் படிச்ச நீங்கள் இந்த என்னம்மா தெரியும். இப்போ சொல்லுவானே அந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த செஞ்ச பூமியை தான் போகிறாரு, காட்டி போகிறாரு பாருங்க. அதான் அவர் வயல். அதாவது அங்கே பொங்கல் எல்லாத்தையும் கொண்டு தெளிக்கிறேனே, பொங்கல் பால் வளங்கள் எல்லாம் கொண்டு அது கலந்து ஒரு வயலை தெளிச்சு வராரு. காவல் செய்கிறேனே. இதே வீட்டில் சாமி வச்சா குறுக்கள் செய்வாங்க. நம்ம எல்லாரும் செய்யாடிண்டா, ஆனால் ஒரு சில விவசாயிகள் தங்களுடைய கடமையை செய்கிறாங்க பாத்தியோ. அதான்டா உண்மை. அது என்னென்னு சொன்னாடா, இவங்கட அம்மா அப்பா மறுபடியில் வந்த நடைமுறை தான். இப்போ எங்கடா வெட்டினா அந்த களை வெட்டி கூட கொடுக்காங்கல்லடா, களை வெட்டி கூட கொடுக்குற குறை விடாது கொடுக்குறல்ல. நாளை கண்ணோட யாவரை கொடுக்காங்க. அந்த முறையெல்லாம் அழிஞ்சு வைத்து உண்மையாக. முதல்ல ஒரு கால மக்களுக்கு அந்த சோறு அந்த நெல் இருக்கிற அந்த பஞ்சமே இல்லைடாப்பா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுத்தாவோட நெய்யாவரை கொடுத்து போட்டு திருப்பி கடையில் போகிற வாங்குறதுக்கு. அவர் தான் தெரியும்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு. நான் பாவம் வேணே மேலே அவர் செஞ்சதுலேருந்து குறைகள் இருந்தால் கடவுள் மன்னிச்சு கொள்ளணும். அடுத்த அவங்களுக்கு அதுக்குரிய விளைச்சலை கொடுக்கணுன்னே. ஐயா வளைச்சிட்டு வந்து தரேனே. பூ கொடுக்காங்க எல்லாருக்கும்.
இனி பொங்கல் தருவாங்க, அதை வாங்கி சாப்பிட்டோம்டா நாங்கள் போயிடுவோம். என்ன இதில் நாங்களும் எதுவும் மிஸ்டேக் எதுவும் பிள்ளைகளாக கதைச்சிருந்த மக்களே நீங்களும் மன்னிச்சு கொள்ளுங்க. எங்களுக்கும் தெரியாது சின்னாக்கள் தானே, எதுவும் தப்பாக கதைச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. அதிகமாக வருவாங்க. ஓகே, எல்லோரும் பூ போடுறாங்க. நீ பொங்கல் தருவாங்க. இன்றைக்கி தான் புதிர் கொடுக்குறாங்க பாருங்க. இதான் புதிர் கொடுக்குற எல்லாருக்கும். எல்லோரும் கொடுப்பாங்க புதிர். வீட்டில் இருக்கிற மணி திரும்பிடுவாங்க. ஐயா வந்து புதிர் கொடுக்குற எல்லாருக்கும். இங்கே பாருங்க, வந்த வரத்தில் பூஜை எல்லாம் முடிஞ்சு பூஜையில் முடிஞ்சு அதிகமாக முடிஞ்சு இந்த தந்திரி அங்கே சாப்பிட்டாண்டு இதுதானே வந்து நம்ம கடமை நிறைவேற்றணும். அப்புறம் பிள்ளையானி அதிகமாக சாப்பிடுங்க. அந்த ஆரியர் கூத்தானாலும் காரியத்தில் நினைக்கணும். அப்போ புரியண்டா கொஞ்சம் நான் சொன்னேன். அதிகமாக மிது கிரிக்கும் வீடியோ எடுத்து முடியும் சாப்பிடணும். மிது கிரிக்கி வீடியோ இப்படித்தானே என்னடா மிது அப்பாவுக்கு வந்து புதரிசியில் வந்து வீட்டை வச்சு சமைச்சு கிடைச்சது அப்புறம் மிது சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இப்போ நாங்கள் 3 பேரும் சாப்பிட்றோம். மிது சாப்பிடல சீனி இல்லை கணக்கு. நான் பொங்கல் பஞ்சாப்ல வாழைப்பழம் சாப்பிடலாங்கடா. வாழைப்பழம் சாப்பிடலாம். படம் இருக்குதானே வேண்டாம். முடி வரேன் எப்படி அந்த பொங்கல்ல வட்ட வாழைப்பழம் தான் சாப்பிடுவோம். அது தோல் உள்ளுக்கைக்கு வாழைப்பழம் சாப்பிடுவேன். நான் இது டேய் ஒன்றா ஒரு ஜவனை சாப்பிடுறது கொண்டு வரான்டா. குறிச்சி ஜவனை சாப்பிடுறது கொண்டு வரான். என்ன அதிகமாக சந்தோஷம் தானே அதெல்லாம் கூட நம்ம சந்தோஷம் இல்லாதீங்க. நல்ல சந்தோஷம் ஆகளுக்கு பாருங்க. ஒரு மதிய சாப்பாடு கவரம் அப்படி இல்லை, மதிய சாப்பாடு இன்னைக்கு நான் அதிகமாக விட்டு சமைக்க இல்லை. ஐயோ சமைக்கலையா மதியம்? அப்போ இதை தான் சாப்பிடுவோம். இந்த பொங்கல் அடிநேர் அதிகமாக விட சோறு முடிஞ்சு இவனை அடிச்சு அதைக்கார அவரை விட்டு வரும். ஓ இப்படி நீண்ட நேரம் ஆகிட்டேனே, கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகிடுது. நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்க அப்புறம் ஓகே. என்ன விளக்கம்னு சொன்னால், நம்ம இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு பம்பல் அடிக்கணும் என்னடா, அதாச்சும் எங்களோட பூசையில் காட்டணும் அப்படின்றத தான் செஞ்சு நாங்கள் இதில் இந்த பூசையில் ஏதாச்சும் குறைபாடுகள் என்னும் நாங்கள் இவனே ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா ஏன்னே ஏதாச்சும் சாமிக்கு நான் மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னே என்ன அதிகமா முடி. ஆனால் நம்ம நினைச்சு பார்க்கலையம்மா இந்த இடத்துக்கு இந்த இடத்துல இந்த பொங்கல் கிடைக்க நினைச்சு பார்க்கல, நினைச்சு பார்க்கல, நினைக்கலாம். மதிய சாப்பிட கார் பண்ணியாச்சு. இந்த வருஷம் இந்த ஐயாலாம் போயிடா. ஆமாம் ஐயாவெல்லாம் வரும் லொக்கா. சரி ஓகே, நம்ம முடிச்சு கொள்ளுவோம். அதிகமா முடிச்சு கொள்ளுவோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் போடக்கூடிய நோட்டீஸ் உங்கள் காணொளி பயந்து கொள்வோம். பாய்.